ஜால்ரா அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த சங்கிகள் கூச்ச நாச்சமே இல்லாம ஜால்ரா அடிப்பாங்க. அதற்கு உதாரணம் தான் இந்த பதிவு. அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு பதிவு போடுறாரு. அதாவது ஆப்கான் ஃபாரின் மினிஸ்டர், ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டரோட நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள நல்ல தொடர்புகள் ஏற்படணும் அப்படிங்கிற ரீதியில ஒரு போஸ்ட் போடுறாரு. உடனே அதை ரீட்வீட் பண்ண இந்த சங்கி அபிஜித் ஐயர் மித்ரா என்ன எழுதுறாருன்னா, லைக் ஐ ஹவ் ஆல்வேஸ் செட், த தாலிபான் ஆர் த மோஸ்ட் செக்யூலர், ப்ரோக்ரசிவ், ஃபெமினிஸ்ட், லாங் லிவ் ஆப்கான் இந்தியா ஃப்ரெண்ட்ஷிப். ஆப்கானிஸ்தான்ல பெண்கள் எவ்வளவு மோசமாக ட்ரீட் பண்ணப்படுறாங்க, எவ்வளவு பிற்போக்குத்தனமான ஒரு அரசாங்கம் தாலிபான் அரசாங்கம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்படிப்பட்ட தாலிபான் அரச மோஸ்ட் ப்ரோக்ரசிவ் செக்யூலர் அப்படின்னு பாராட்டுது இந்த சங்கி. இந்த சங்கி யாரு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? மே 19 இன்னைக்கு 1992ஆம் வருஷம் பல பேருக்கு மறக்க முடியாது. இங்க ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வி.எஸ். சந்திரலேகா அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேல ஆசிட் வீசப்பட்டது. அந்த ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகாவுடைய மகன் தான் இந்த அபிஜித் ஐயர் மித்ரா. ஐயர்வாள் அப்படிங்கிற ஒரு ட்விட்டர் ஐடியில இவர் இயங்கிக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு ஆதரவாகவும் திராவிட மாடலை கடுமையாக விமர்சித்தும் இவர் எக்ஸ் வலைதளங்கள்ல பதிவு போடுவாரு. இன்னைக்கு வெக்கமே இல்லாம தாலிபான் அரசை இவங்க பாராட்டிட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? சங்கிகளுக்கு சிந்திக்கும் திறன் கிடையாது. ஒன்றிய அரசு என்ன டூல் கிட்ட கையில கொடுக்குதோ அதை வெக்கமே இல்லாம இவங்க சோசியல் மீடியால கையாளுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா நமக்கு தெரியுது.